ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் த டார்க் சாத்தான் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். மலையடிவாரத்தில் ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்துக்கு முன்னோர்களுடைய சாபம் இருக்குது. அந்த சாப தீட்டில் இந்த ஊர் மக்களும் ஒரு வித்தியாசமாக அமானுஷ்யமாக இருக்காங்க. இப்போ அங்கே தான் நம்ம ஹீரோயினி அவங்க இருக்காங்க. ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய தங்கச்சி, அவங்க அம்மா, அவங்க பாட்டி, இப்படி ஒரு நல்ல ஒரு ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க குடும்பத்தையும் இந்த சாபம் வாட்டி எடுக்குது. ஏன்னா அவங்களுடைய அம்மா ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே அமானுஷ்யமாக இருக்காங்க. அவங்க பாட்டி ரூமை விட்டு வெளியே வரதே இல்லை. ஹீரோயினை மட்டும் இதை உணர்றாங்க. எப்படியாவது தன்னுடைய கிராமத்துக்கு பிடிச்ச இந்த சாபத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க களத்தில் இறங்குறாங்க. இப்போ இறுதியில் அவங்க தன்னுடைய கிராமத்தை எப்படி காப்பாற்றுறாங்க, இறுதியில் ஹீரோயின் லைஃப் என்னவோ மாறிச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இது நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. படத்தில் அந்த ஹாரர் போர்ஷன்லாம் நல்லாவே இருக்குது. நல்லா பயமுறுத்துறமான சீன்ஸ்லாம் இருக்குது. அதை பார்க்கவே நம்மளே பயமுறுத்துது. அதே படத்தில் செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் விருப்பமாக போகுது. கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. படத்தில் அந்த பேய் புருஷனை பார்க்கும்போது நல்ல ஒரு அமானுஷ்யமாக இருக்குது. இந்த படத்தில் பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. சரியான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட வேலையில் விஷுவல் எஃபெக்ட் அந்த டார்க் மூடில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாகவே இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இதே மாதிரி கதைகள் நம்ம ஏகப்பட்ட படங்களை பார்த்துருப்போம். அதே மாதிரி டெம்ப்ளேட்டில் தான் கொண்டு போயிருக்காங்க. படத்துடைய டியூரேஷன் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஜவ்வாக அழுத்த மாதிரி இருக்குது. ஷார்ட்கட்டில் முடிச்சிருக்கலாம். அதேமாதிரி படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில போர்ஷன்லாம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இவங்க கிளைமேக்ஸில் செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டே அந்தளவுக்கு இல்லை. இதில் செகண்ட் பார்ட்டுக்காக லீடு கொடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இல்லை. அதனால் வயலன்ஸ் தரக்கூடிய சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் குழந்தைகள் தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். முத்தல் இப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபிள் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.